சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டோலியம் தோசை தவாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தோசை தவாவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை விம்ஜெல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. நான் ஒரு ஆனியனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க, இதை கொஞ்சமாக உப்பை டிப் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்போ இந்த ஆனியனை இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. 2 ஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றணும் இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் வர்ற வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஆனியனை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தவா சூடு ஆறுனதும் நம்ம ஒரு துணியை வச்சு இதை நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா துடைச்சிடலாம். சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. துடைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு எக்கு செஞ்சு பார்க்கலாம். நான் அதனால கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ இதில் எக்கை போட்டுடலாம். கொஞ்சமாக இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ இதை மாற்றி போட்டுடலாம். எக்கு மாற்றி போட்டாச்சு. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு வாட்டி மாற்றி போட்டுடலாம். பாருங்க, ஒட்டாமல் வருது. இனி நீங்கள் இதில் தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதான் ப்ரொசீஜர். இந்த தோசைக்கல்லை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கடையில் பீத்தாம்பரி பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதையும் விம்ஜெல்லையும் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சுத்தமாயிடும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.